இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நீங்க 2 பேரும் வேலையா போயிருந்தீங்கன்னு தெரியும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சா? நீங்க எப்ப வருவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். வர நேரமாகுது, நான் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் கூப்பிட்டாலும் நீ எடுக்கல. அதை ஏன் பாட்டி கேக்குறீங்க? ஆதி என்கிட்ட எதுவுமே சொல்லாம காஞ்சிபுரம் கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க ஹஸ்பண்டை தேடி தான் இங்க வந்திருக்கோம். அப்போ உண்மையெல்லாம் ஆதி கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல பாட்டி. அதான பார்த்தேன். ஆதி உன்னையெல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்கான். நீ கண்டுபிடிக்க விட்டுருவியா என்ன? பாட்டி, அவர் தேடி போனது அவரை தானே தெரிஞ்சும் அவர் அவரையே தேடிட்டு இருக்கிறது தான் என்னோட ஆச்சரியம். இதுல நான் என்ன பாட்டி செய்ய முடியும்? அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. அதனால்தான் இவ்ளோ குழப்பமும். பாட்டி, தலையில என்ன அடிபட்டிருக்கு? ஐயோ, எங்க போய் இடிச்சுக்கிட்டீங்க? பத்திரமா இருக்க கூடாதா? என்ன ஆச்சு? அதையே கேக்குற பாரதி. இன்னைக்கு நாங்க செத்து பொழைச்சு வந்திருக்கோம். நாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போன அம்மா கோவில்ல இருந்து வந்துட்டாங்களா? லட்சுமி இன்னும் வரல. நான் மனோவை சொல்றேன். என்ன நடந்துச்சு பாட்டி? என்ன பாட்டி சொல்றீங்க? இதோ அபி மட்டும் இல்லைன்னா நம்ம மனோவுக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. வானா மித்ரா, நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அபி என்னடான்னா எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணி என் பேச்சை கேட்காம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. நீயும் உன் பாட்டுக்கு எங்க போற என்ன பண்றன்னு எதை பத்தியும் சொல்லாம தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்க. அண்ணா, இப்போ நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல, எனக்கு புரியல மித்ரா. நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் உன்னை அபி கிட்ட பேச சொன்னா முக்கியமான வேலை இருக்குன்னு நீ கிளம்பி போற. அபி அந்த பையனை பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டா வரவே முடியாதுன்னு சொன்ன நீ கடைசியில ஏதோ ஒப்புக்கு சப்பா வந்து நிக்கிற. அபிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இப்ப நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் எங்களை வந்து பார்க்கல? மித்ரா, நீ எதையோ என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லண்ணா. நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத. மித்ரா, நான் உன்னோட அண்ணன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தானா? ஆனா நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. சொன்னா நீ நம்பவும் மாட்ட. ஏன் போன, எதுக்கு போனன்னு கேள்வி மேல கேள்வி கேட்ப. சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆதி என்கிட்ட ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னல. பாத்தியா, இதுக்குதான் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன். சரி, நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. சொல்லு. நானும் நிஷாவும் சாமியாரை போய் பார்த்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல. அவருதான் காஞ்சிபுரத்துக்கு போக சொல்லியிருந்தாரு. நானும் நிஷாவும் அங்கதான் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரகசியமே அங்க இருக்கு. அப்புறம் அண்ணா, பாரதி ஆதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. வாட்? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணா, பாரதியோட முதல் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஹார்ட்டை எடுத்துதான் ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிருக்காங்க. வீட்ல ஏதாவது விசேஷமா? என்கிட்ட கூட யாரும் எதுவும் சொல்லலையே. திடீர் ஏற்பாடு போல இருக்கு. அதை ஏன் கேக்குற பாரதி? திடீர் சமையல் மாதிரி இது திடீர் நிச்சயதார்த்தம். எனக்கே நேத்து நடு ராத்திரில தான் சொன்னாங்க. யாருக்கு நிச்சயதார்த்தம்? நான் அத சொல்லலையா? அபிக்கும் ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த்துக்கும் தான் நிச்சயதார்த்தம். அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க.
ஓவர் நைட்ல எல்லா ஏற்பாடு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, உடனே அவங்க கல்யாணத்தை நடத்துறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, எதனால இப்படி திடீர்னு? திடீர்னு பண்ணா என்ன, எப்படி பண்ணா என்ன, நிச்சயதார்த்தம் தானே. ஏன் இப்படி திடீர்னு நிச்சயம் நடக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சச்சா, என்ன இப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? திடீர்னு காலையில வரும்போது நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. அதான் ஒரு வார்த்தை கேட்டோம். அது சரி சரி, அப்போ நீங்களாம் ரெடி ஆயிடுங்க. ஓகே. மீனா, ஏய் மீனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வாசல்ல வந்துட்டாங்க, சீக்கிரம் ஆடி. வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கங்க. ஏய் டிரைவர், இந்த காரை பார்க் பண்ணிட்டு வா. வாங்க உள்ள வாங்க. வாப்பா. வாங்க எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. வாங்க வாங்க. ஹாய் சார். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஏய் ஹேய். ஹாய் ஹாய் ஹாய்டா ஹாய்டா ஹாய்டா. வா 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 வா. உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. உட்கார் உட்கார். அப்புறம் மச்சான், ஓவர் நைட்ல மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா மச்சான். உனக்கு தான் பெருசா ட்ரீட் வைக்கணும். நீ நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி திடீர்னு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்ட. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. ஆனா இது அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் சம்மதம் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. அவங்களுக்கு இன்னும் பெருசா கிராண்டா மண்டபத்துல வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரமா அபியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். டேய், அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. எவரா ஒரு விஷயத்த பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு நிறைய தடவை யோசிக்கலாம். ஆனா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் யோசிக்கவே கூடாது. உன் விஷயத்துல அப்படிதான் நடந்துச்சு. அபியோட அண்ணன் கேட்டாரு, எனக்கும் ஓகேன்னு பட்டுச்சு. உடனே கால் பண்ணிட்டேன். நீ ஃபோன் பண்ணதும் உடனே நிச்சயார்த்தம் பண்ணி ஆகணும்னு ஒரே பிடிவாதம். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலையே. நல்ல ஃப்ரெண்டுப்பா. பா விடுங்கப்பா, இதை எல்லாரும் முன்னாடி சொல்லணுமா? இந்த பாரதி வேற எங்க போனான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க. இந்த அபி பொண்ணு இங்க நடக்கிறத பார்த்தா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வேற ராத்திரி வந்து பேசினதை பார்த்தா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். என்ன நடக்க போதோ தெரியல. அத்தை, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அபி, ஏ அபி, அபி எங்க போனா? அபி, ஏ அபி, ஏ அபி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சு. உன்னை கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா.